அண்மை செய்தி. 3ஆம் வகுப்பு மாணவனை சரமாரியாக தாக்கிய புகாரில் சென்னை கீழ்ப்பாக்கம் பவன்பள்ளி இந்தி ஆசிரியை பத்மலட்சுமி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையை சேர்ந்த 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தாக்கப்படுவதாக சென்னையை சேர்ந்த பெற்றோர் பவன் பள்ளியில புகார் ஒன்றை அளித்திருந்தார்கள். குறிப்பா 3ஆம் மாணவன் படித்து வருவதாகவும் அவருடைய இந்தி ஆசிரியர் இருக்கக்கூடிய பத்மலட்சுமி என்பவர் மாணவனை இந்தி கவிதை சொல்ல கூறியதாகவும் அவனுக்கு அந்த கவிதை முழுமையாக புரியாத காரணத்தினால அந்த கவிதையை அவர் தெரிவிக்காத நிலையில அவரை பலமுறை அடித்து சட்டை பொத்தான்கள்லாம் திறந்து அவரை நிர்வாணமாக நிற்க வைப்பதாக பள்ளி மற்ற மாணவர் முன்பாக மிரட்டியதாகவும் மாற்றம் என்று அதிகாரத்துறை ஒரு கத்தி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பயத்தில் இருந்த அவனை தொடர்ந்து அந்த ஆசிரியர் தாக்கியதாகவும் இது போன்றுதான் மற்ற மாணவர்களும் இந்தி கவிதை படிக்காமல் வந்தார்கள் இது போன்ற நிலைமைதான் ஏற்படும் என்று அவர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அழுது கொண்டே அந்த மாணவன் தனது பெற்றோரிடம் தெரிவிக்கின்ற நிலையில நேற்று அந்த பெற்றோர் பவன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் என்பவரை சந்தித்து ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார்கள். அதன்படி விசாரணை நடத்தி தற்போது இந்திய ஆசிரியை பத்மலட்சுமி என்பவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து கலந்து ஆலோசித்து அவரை பணி நீக்கம் செய்யப்படுவது குறித்து ஆலோசனைகள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பெற்றோருக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக குழந்தைகள் நல அலுவலருக்கும் புகாரானது சென்றிருக்கிறது. குறிப்பா இந்தி கவிதையை முழுமையாக அவர் புரிந்து கொண்டு முழுமையாக சொல்லாத காரணத்தினால்தான் அவரை அடித்ததாகவும் நன்றாக படிக்கக்கூடிய தனது மகனை அடித்து மற்ற மாணவர்கள் முன்பு அவமானப்படுத்தியதோடு அவரை நிர்வாணமாக நிற்க வைப்பதாக மிரட்டியதும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் அவர் பெற்றோர் தெரிவித்திருந்தார்கள். மிகுந்த துயரத்தில் இருக்கக்கூடிய நிலையில அந்த நிர்வாகம் எடுத்த முடிவு தங்களுக்கு சிறிதளவு சந்தோஷத்தை கொடுப்பதாகவும் ஆனால் இது போன்று மீண்டும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மாணவர் இதனால் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையிலும் பள்ளிக்கு செல்ல மாட்டோம் என்று கூறுவதாகவும் அவரை தேற்றி வருவதாகவும் பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த இந்தி ஆசிரியர் பத்மலட்சுமி என்பவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரை பணி நீக்கம் செய்வது குறித்து விசாரணை தொடர்ந்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் பள்ளி நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.